அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய அற்புதமான 369 மேஜிக் டே. நாளை ஜூன் மாதம் 3ஆம் தேதி. நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாள் நமக்கு திருப்பி கிடைப்பதற்கு பல வருடங்கள் நம்ம காத்திருக்கணும். அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய விசேஷம் என்ன, நாளை நம்ம எந்த முறையில் மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நினச்சது நடக்குங்கிற அற்புதமான தகவல் தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணுறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய சேனலில் ஒவ்வொரு மாதமும் இது மாதிரி நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா 111 இருக்கட்டும், 222, 555 அப்படி ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்துட்டுருக்கு. அந்த வகையில் நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய அற்புதமான மேனிஃபெஸ்டேஷன், அதாவது 369 ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாளை தினத்தில் நீங்கள் எதை நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ, எதை நினச்சி எழுதுறீங்களோ, கண்டிப்பாக 100% அந்த ஒரு விஷயம் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி நாளைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நாளைக்கு ஜூன் மாதம் 3ஆம் தேதி, அதாவது நமக்கு தேதி 3 வந்திருக்கு, மாதம் 6 வந்திருக்கு, வருடம் 2025, அதோட கூட்டு எண் மொத்தம் 9, அப்படி 3, 6, 9 இப்படி நமக்கு அந்த சேர்க்கை ரொம்ப ரேர் காம்பினேஷன். இது மாதிரி நமக்கு திருப்பி இந்த 3, 6, 9ங்கிற அந்த நம்பர் வரத்துக்கு திருப்பி நம்ம பல வருஷங்கள் நம்ம காத்திருக்கணும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மேஜிக் டே தான் நாளைக்கு நமக்கு வந்திருக்கு. இந்த நாளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் சொல்கிற மாதிரி தான். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு மூலதனம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை மட்டும்தான். இதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலான்னு நினச்சா கண்டிப்பாக நடக்காதுங்க. ஏன்னா நம்ம ஆழ் மனசில் ஒரு விஷயத்தில் ஆன்மீகமாக இருக்கட்டும், இது மாதிரியான மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுறப்ப தான் உங்களுக்கு நமக்கு நல்ல ரிசல்ட்டு, அதுவும் இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகி நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எதை நினச்சி பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள் தான் நம்மை தேடி வரும். நமக்கு எல்லாம் அந்த ஒரு அது மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்ல விஷயங்களை நம்ம நினச்சி நல்ல பாசிட்டிவான மைண்டோட இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை நீங்கள் நாளைக்கு பண்ணணும். எப்பொழுதுமே சில எண்கள் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ஆட்டோ நம்பராக இருக்கட்டும், ஒரு கிளாக்கில் இருக்கக்கூடிய நம்பராக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு கோட் நம்பர், இப்படி ஏதாவது ஒரு சில எண்கள் 1111 அப்படி ஒரு மேஜிக் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எண்கள் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தால் இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட ஏதோ கனெக்ட் ஆகுறாங்க, சம் மெசேஜ் நமக்கு சொல்ல வராங்க. ஏன்னா ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி அந்த ஏஞ்சலோட துணையோட நம்ம அந்த நேரத்தில் சில விஷயங்கள், நமக்கு நடக்காத ஆசைகள், அந்த விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, மனசுக்குள்ள கோல்ஸு, நமக்கான ஒரு அச்சீவ்மெண்ட்டு, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பாசிட்டிவாக நம்ம நினைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி நிச்சயம் நடக்குங்கிறது தான் ஒரு ஐதீகமாக இருக்குது. அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய 369 இந்த மெத்தடில் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பை நீங்கள் வச்சுக்கணும். அதாவது முதல்ல உங்களுடைய கோல், அதாவது உங்களுக்கு என்ன வேணும் நடக்கணும், உங்களுக்கு என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஒரு சிலருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம், பணத்தேவைகள் இருக்கலாம், வியாதிகள் சரியாகணும், படிப்பு விஷயங்கள், நல்ல வேலை கிடைக்கிறது, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு விஷயங்கள், ஒரு கோல் மட்டும் மனசில் நீங்கள் நினச்சிக்கணும். இந்த விஷயம் நமக்கு நடக்கணும், நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். அடுத்ததாக அந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சால் எவ்வளோ ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருப்போம். நடந்தால் ஒரு விஷயம், ஒரு வேலைக்கு நமக்கு கிடச்சா நல்லா, வேலை இல்லாமல் இப்போ இருக்கோம், வேலை இப்போ கிடச்சிருச்சு, அப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு ஹாப்பி மைண்டோட, மனசு ரொம்ப சந்தோஷத்தோட, நல்ல வருமானம் வரும், பணம் வரும், அதை வச்சு நல்லபடியாக இருக்கலாம் அப்படிங்கிற மனநிலைமையில் இருப்போம் பார்த்தீங்களா? அதை நீங்கள் நினைக்கணும். அதே மாதிரி 3ஆவதாக விஷயம், இந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்கிறது. ஏன்னா எப்பயுமே நம்ம இது மாதிரி ஏஞ்சல்ஸ் நம்ம நம்பர்ஸ் நம்ம பண்ணுறப்ப, இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துக்கு நன்றிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்றைக்குமே மறக்கவே கூடாதுங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்முடைய ஏஞ்சல்ஸ் இந்த துணையோட நிச்சயம் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆசைகள் எல்லாமே நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அப்படி நாளைக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, 369
எப்பயுமே 369 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் என்னான்னு கேட்டிங்கன்னா, காலையில் 3 முறை எழுதணும். மதியானம் உங்களுடைய அந்த ஆசைகள் அதே சேம் இதை மதியானம் 6 முறை எழுதணும். ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி 9 முறை. இது தொடர்ந்து 21 நாட்கள் எழுதுவாங்க, 45 நாட்கள் இப்படி தொடர்ந்து இது மாதிரி எழுதினா கண்டிப்பாக எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு விதி தான் இருக்குது. இதுதான் இந்த 369 அந்த மேஜிக்கே. அதாவது இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், ஒரு ஜாப் உங்களுக்கு வேணும், ஜாப் உங்களுக்கு இல்லை, ஆனால் அப்போ நல்ல வேலை கிடைத்து விட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை காலையில் 3 முறை, மதியானம் 6 முறை, ராத்திரி 9 முறை இப்படி தொடர்ந்து நீங்கள் நாளையிலேருந்து 21 நாட்கள் அது மாதிரி அந்த மெத்தடில் நீங்கள் எழுதலாம். ஆனால் இது நாளைக்கு மட்டும் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் மேனிஃபெஸ்டேஷன். அப்படி இருக்கிறவங்க நம்ம நாளைக்கு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, காலையில் வரக்கூடிய 3 மணிக்கு, காலையில் வரக்கூடிய 6 மணிக்கு, காலையில் வரக்கூடிய 9 மணிக்கு அப்படி காலையில் 3 முறை அந்த சென்டென்ஸ் எழுதுறோம், நல்ல வேலை கிடைத்து விட்டது அப்படி 3 டைம்ஸ் எழுதுறீங்க. திருப்பி 6 மணிக்கு 6 தடவை எழுதுறீங்க. திருப்பி 9 மணிக்கு 9 தடவை எழுதுறீங்க. இவ்வளோ தான். நாளைக்கு நீங்கள் இந்த ஒரு தடவை செஞ்சால் போதும். இப்போ காலை நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், காலை நிறைய பேருக்கு 3 மணிக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்க முடியாது அப்படிங்கிறவங்க நாளைக்கு மதியானத்துக்கு அப்புறம் வருது பார்த்திங்களா, அந்த 3 மணி, மதியம் 3 மணி, அந்த மாலை நேரம் 6 மணி, அந்த ராத்திரி நேரம் 9 இப்படி, அதாவது ஒன்று ஏஎம்குள்ளே நம்ம காலை நேரத்துக்குள்ளே பண்ணணும், இல்லாட்டி மதியான நேரத்துக்குள்ளே அந்த மதியானத்துக்கு அப்புறம் உள்ள அந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கணும். இதுதாங்க இந்த மெத்தடு பிரகாரம் 369ங்கிற அந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ, ஒரு சின்னதான ஒரு A4 சைஸ் கோடு போடாத ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. கருப்பு பேனாவை மட்டும் தவிர்த்துட்டு பாக்கி எந்த கலர் பேனா, பால், பென்சில் இதில் வேணாலும் நீங்கள் எழுதலாம். நம்ம செய்ய வேண்டியது இதுதான். காலை நேரத்தில் வரக்கூடிய 3 மணி, 6 மணி, 9 மணி, இல்லாட்டி மதியானத்துக்கு அப்புறம் வரக்கூடிய 3 மணி, 6 மணி, ராத்திரி 9 மணி இந்த நேரத்தில் கரெக்டாக நீங்கள் எழுத ஆரம்பித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன ஆசைகள், என்ன கனவுகளோ கண்டிப்பாக அந்த விஷயத்தை இந்த 369ங்கிற அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன், இந்த பிரபஞ்சம் நம்ம வச்சிருக்கக்கூடிய அதீத ஒரு நம்பிக்கை, அந்த இது எல்லாமே சேர்ந்து கண்டிப்பாக நமக்கு நடத்தி தருங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்க. அதனால் எழுதுகிறப்ப நடக்குமா நடக்காதாங்கிற அந்த டபுள் மைண்ட் இருக்கக்கூடாது, வேறு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது. நம்மளோட விஷயத்துக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டு, நம்ம ஒரு விஷயங்கள் நடந்து முடிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த சந்தோஷமான மைண்டில் நீங்கள் நாளைக்கு நம்பிக்கையோடு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நினச்சி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் 100% கண்டிப்பாக நடக்கும். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான 369 அந்த மேனிஃபெஸ்டேஷன் டேயை கண்டிப்பாக தவிர்க்கவே கூடாது. அதே நேரம் இப்போ சப்போஸ் நாங்கள் மறந்துட்டோம், இந்த ஒரு டைமை நாங்கள் விட்டுட்டோம் அப்படிங்கிறவங்க ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். நாளைக்கு காலையில் நீங்கள் எப்போ தூங்கி எழுந்திருக்கிறீங்களோ நாளைக்கு காலையில் ஒரு 3 முறை எழுதுங்க, மதியானத்துக்கு ஒரு 6 முறை எழுதுங்க, ராத்திரி 9 முறை எழுதுங்க. ஒரே வாக்கியம் தான் எழுதணும், ஒவ்வொரு நேரமும் வேறெல்லாம் எழுதக்கூடாது. ஒரே நாளைக்கு ஃபுல்லாக அந்த 3 முறை, 6 முறை, 9 முறை ஒரே விஷயங்கள், ஒரே கோல் தான். கண்டிப்பாக நீங்கள் எழுதுகிற விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் நமக்கு நடத்தி தருங்க. அதனால் நாளைக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். இது எழுதி முடிச்சுட்டு இந்த பேப்பரை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் நாளைக்கு உங்கள் ஹேண்ட்பேக்கில், சுவாமி ரூமில், நீங்கள் எங்கள் கிச்சனில் இப்படி எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அதற்கு அடுத்த நாள் இந்த பேப்பரை, அந்த மண் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செடி ஏதாச்சும் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, தொட்டிலையாச்சும் செடி வச்சுருப்போம். அந்த தொட்டியில் அந்த மண்ணுக்கடியில் குட்டி குட்டியாக அந்த பேப்பரை கிழிச்சிட்டு அந்த மண்ணுக்கடியில் போட்டு புதைச்சிருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். நம்ம நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாளை தினம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் இதுவரைக்கும் நமக்கு நிறைவேறவே இல்லை, நிறைய நாங்கள் பரிகாரங்கள் பண்ணிட்டோங்கிறவங்க கூட இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை நடத்தி கொடுக்குங்க. நம்பிக்கையோடு பண்ணுங்கள். என்றைக்குமே பிரபஞ்சம் நமக்கு நல்லது மட்டுமே கொடுக்கும். இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் 369 பிரபஞ்சத்துக்கு நன்றிங்கிற அற்புதமான ஒரு வார்த்தை பதிவிடுங்க. கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஒரு உந்துதலாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.